ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் விநாயகர். விநாயகர் முதன்மையானவர். நாயகர் அப்படின்னா விசேஷமான நாயகர். விநாயகருக்கு மேலே எதுவுமே கிடையாது, வேறொரு நாயகரே கிடையாது. அவர் தான் எல்லாத்திற்கும் மேலான நாயகர் அப்படிங்கிறது தான் விநாயகருடைய அர்த்தம். அவரை விக்னேஸ்வரர்னு சொல்லுவோம். விக்னேஸ்வரர்னா என்ன? விக்னங்கள் வராமல் தடுக்கிறவர் இல்லையா? விநாயகர் முதன்மையானவர். எப்படின்னா, நம்ம எல்லா பூஜைகள் செஞ்சாலும் முதல் பூஜை விநாயகருக்கு தான் கொடுப்போம். முதல் வழிபாடு விநாயகருக்கு தான். அப்படிதானே? என்ன ஒரு விஷயங்கள் நம்ம காரியங்கள் தொடங்கதாக இருந்தாலும் சரி, பிள்ளையாருக்கு தான் முதல் பூஜை கொடுப்போம் இல்லையா? இதுலேருந்தே தெரியும் விநாயகர் முதன்மையானவர் அப்படிங்கிறது. நம்ம சிவபெருமாண்டத்திலிருந்து ஓம் அப்படிங்கிறது ஆதியில் தொடக்க காலத்தில் இந்த உலகம் தோன்றிய போதே தோன்றப்பட்டது. அந்த ஓம்காரத்தை நம்ம பிரணவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பிரணவம் ஓம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம சேனலுடைய முதல் வீடியோவே என்னதான் ஓம் அப்படிங்கிறதான். பார்க்காதவங்க பாருங்கள், அதில் பிரணவம் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். இந்த பிரணவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ளஸ் நவ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்றும் புதியது அப்படிங்கிறது தான் பொருள். அதாவது ஓம் பிரணவானன தேவாய நம அப்படிங்கிறது விநாயகரை சொல்கிறது. எப்படின்னா, விநாயகர் தான் பிரணவ வடிவத்தை கொண்டவர் சரிங்களா? பிரணவத்துக்குடைய வரி வடிவம் தான் விநாயகருடைய வடிவம். பிரணவத்தினுடைய ஒலி வடிவம் தான் நாத பிந்து சரிங்களா? இது தெரிஞ்சிருக்கணும். பிரணவத்தினுடைய வரி வடிவம் தான் யாரு? விநாயகர். விநாயகருடைய வடிவம் சரிங்களா? இப்போ விநாயகருடைய தோற்ற அமைப்பை சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, அவருக்கு 5 கரங்கள் இருக்கும் இல்லையா? இதை திருமூலர் பாடியிருப்பார். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலி மேற்றனைங்கிற பாட்டில் சொல்லியிருப்பார் இல்லையா? இந்த 5 கரங்களில் தும்பிக்கையும் இருக்கும், அவர்கிட்ட துதிக்கை இருக்கும். அந்த துதிக்கையில் ஒரு குடம் வச்சுருப்பார். அந்த குடத்தில் நீர் இருக்கும். அந்த நீரால் தான் தாய் தந்தையரை நீராட்டி வழிபடுவார் சரிங்களா? அடுத்தது பின் கை 2 கைகளில் பாசம் அங்குசம் இருக்கும் சரிங்களா? பாசமும் அங்குசமும் எதில் இருக்குது? பின்னி 2 கையில், பின்னாடி இருக்கக்கூடிய 2 கைகளில் இருக்கும். இந்த பாசத்தால், அவருடைய கையில் இருக்கக்கூடிய பாசத்தால் கட்டி, யார உயிர்களுடைய பாசத்தை கட்டி அங்குசத்தால் வெட்டி, அப்படி வெட்டினா தான் என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய பாச நீக்கங்களை எல்லாம் செஞ்சால் தான் நம்ம முக்தி பேருக்கே போக முடியும் இல்லையா? ஆணவம் கண்ம மாயம் எல்லாம் தொலையணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பாச அங்குசம் சரிங்களா? அடுத்தது முன் கையில் என்ன அப்படின்னா, வலது கையில் ஒரு ஒடிந்த கொம்பு வச்சுருப்பார். ஒடிந்த கொம்பு எது அவருடைய அடையாளம் அப்படின்னா, கயமுகாசுரனை கொண்டிருப்பார். கொன்று அந்த தேவர்களை எல்லாம் காப்பாற்றியிருப்பார். அதோடைய அறிகுறியாகத்தான் இந்த முன் கையில் வலது கையில் ஒடிந்த கொம்பை வச்சுருப்பார். இடது கையில் மோதகத்தை வச்சுருப்பார். மோதகத்தை என்ன சொல்லுவோம்? அமிர்த கலசம். அதனால தான் மோதகம் படைப்போம் விநாயகருக்கு இல்லையா? மோதகம் தான் அவருக்கு ரொம்ப விருப்பமானது. இந்த மோதகம் அப்படிங்கிறது என்ன பொருள்னா, அழிவற்ற தன்மை. கேட்கலாம், மோதகம் அப்படிங்கிறது நிஜானந்தம். மோதகத்துக்கு இன்னொரு பேர் என்னது? நிஜானந்தம். அப்படின்னா என்ன பொருள்? அழிவற்ற தன்மை அப்படிங்கிறது பொருள் சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கரங்கள் இருக்குது அவருக்கு. அதில் ஒரு கை தாய் தந்தை இருக்கும், இன்னொரு கை இருக்கு இல்லையா? அது தேவர்களுடைய நலன் பொருட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 கைகள் இருக்கு இல்லையா? அது நமக்கு, அதாவது ஆன்மாக்களாகிய நமக்கு உதவுவதற்காக அவர் வச்சிருக்கார் சரிங்களா? அந்த 5 கரங்களும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணியம் ஏந்தும் கரம் தனக்காகி பாணிலா மறுப்பத்திற்கைன்னு சொல்லிட்டு தணிகை புராண பாடல் பாடுது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? விநாயகருடைய அமைப்பை சொல்லியிருப்பாங்க. அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. நமக்கே தெரியும், அவருக்கு யானை தலை இருக்கு இல்லையா? யானை தலை இருக்குது. அதுக்கப்புறம் தேவருடைய உடல் இருக்குது அமைப்பு. அதுக்கப்புறம் தொந்தி வயிறு இருக்குது, சப்பைக்கால், இந்த மாதிரியான அமைப்போட, ஒரு வித்தியாசமான அமைப்போட தான் நம்ம விநாயகர் இருக்கார் இல்லையா? அவருடைய அமைப்பும் தோற்றத்தையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய வலப்பக்கத்தை அறக்கருணைக்கும் இடப்பக்கம் மரக்கருணைக்கும் சொல்லுவாங்க. யாரு? பரஞ்சோதி முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கருணை என்னும் வெள்ளமதம் பொலி சித்தி வேளத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம். இந்த பாட்டில் யார் சொல்றதுன்னா, பரஞ்சோதி முனிவர் சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் சிவனுக்கு பிள்ளையார், முருகன், வீரபத்ரர் அப்படிங்கிற 3 குமாரர்கள் இருப்பாங்க. அதாவது நம்ம சிவனுக்குனாலே பிள்ளையார் முருகன் தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால்
சிவனுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள் சொல்லுவோம். யாரெல்லாம்? பிள்ளையார், முருகன், வீரபத்ரர். இதில் பிள்ளையார் தான் முதன்மையானவர், மூத்த பிள்ளை இல்லையா? அவர் தான் வந்து பிள்ளையார். அந்த நம்ம பிள்ளையாரை வணங்குறது மூலமாக நம்முடைய மலங்கள் விலகும். மலங்கள்னா என்ன? ஆணவம் கண்மமாயே இருக்கு இல்லையா? அந்த மலங்கள் விலகும். திருமகள், அதாவது நம்முடைய மகாலட்சுமி வந்து வந்துரைவாள். நம்முடைய கஷ்டங்கள் விக்னங்கள் எல்லாமே தீரும். இருவினைகள்னா நல்ல வினை தீவினை ரெண்டுமே வந்து நீங்கும். 2 வினையும் நீங்கினாதான் நம்ம முக்தி பேரடைய முடியும் இல்லையா? அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ஔவையாருக்கு வந்து விநாயகரே வந்து குருவாக வந்து அருள் புரிவார். சரிங்களா? ஔவையாருக்கு அதே மாதிரி முக்தியும் வந்து அவரால் கிடச்சின்னு சொல்லி தான் ஔவையார் பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க? பாடியிருப்பாங்க. குருவடிவாகி குவளையந்தண்ணில் திருவடி வைத்து அப்படின்னு சொல்கிறது மூலமாக விநாயகர் தான் அவங்களுக்கு குருவாக வந்து அருள் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதும், அவர் வந்து முக்தி கொடுப்பாரு, அவர் தான் முக்தி கொடுப்பாரு அப்படிங்கிறத ஔவை என்ன சொல்லுவாங்கன்னா, இருத்தி முத்தி இனிதனக்கு அருளி அப்படின்னு பாடுறது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதாவது அவை பிராட்டியாரை வந்து நம்மளுடைய விநாயகர் தான் தன்னுடைய துதிக்கையால் தூக்கி கைலாசத்தில் கொண்டு சேர்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு வரலாறு மூலமாக நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இதான் வந்து விநாயகர் பற்றின கருத்துக்கள். சரிங்களா? நம்ம ரொம்ப ஈஸி. நம்ம எப்போவுமே விநாயகரை பார்க்குறது தான். விநாயகருடைய தோற்றம், அமைப்பு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விநாயகருடைய அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. அவர் தான் முதன்மையானவர்னு சொல்லியிருப்பாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து பிரணவ வடிவம் இருக்குது பார்த்தீங்களா? பிரணவத்தினுடைய வரி வடிவம் தான் விநாயகர் வடிவம் அப்படின்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? 5 கரத்தனை ஆனை முகத்தனை அப்படிங்கிற பாடலை பாடியிருக்கிறவர் திருமூலர் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.